நீங்க? ஐம் நிஷா. நீங்க ராஜா தானே? ஆமா நான் ராஜா தான். சொல்லுங்க. ராஜா வாய்ஸ் மாதிரி தெரியலையே. ச்சே, யார் மச்சான் ஃபோன்ல? ஏதோ ஃபிகர்டா. ராஜா இருக்கானான்னு கேக்குறா. வாய்ஸ் சூப்பரா இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா? மாப்பிள்ள ட்ரை பண்ணு மாப்பிள்ள. ஃபிகர் சூப்பரா இருந்தா இன்னைக்கே தூக்கிடலாம்டா. டேய் போய் பார்த்தா கடவியா இருக்க போதுடா. டேய் வாய்ஸ் சூப்பரா இருக்குடா. டேய் வாய்ஸை கேட்டு ஏமாந்தவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. இவன் ஒருத்தன். ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராஜாவா பேசுறது? ராஜா கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? இந்த மந்திரி கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க காமெடியா பேசுறீங்க. நான் சொன்ன காமெடி நீங்க ரொம்ப ரசிக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை உடனே பார்க்கணும். மீட் பண்ணலாமா? ஓகே, கண்டிப்பா மீட் பண்ணலாம். எப்போ? இன்னைக்கு. ஓ, வாட் a சர்ப்ரைஸ். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே. டேய் மாப்பிள்ள என்னடா சொல்றா? டேய் இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாம்னு சொன்னாடா. நீ வேணா பாரு, சூப்பர் ஃபிகரா இருக்கும். இன்னைக்கு செம்ம வேட்டடா. நிஷா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க வரதா சொல்லிருந்தா. நிஷா உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. உட்கார சொல்லுமா, வந்துட்டேன். உட்காருங்க. Okay, இப்போ வந்துருவா. என்னடா ஆளை காணோம்? ஆளு அழகா இருப்பாளா அசிங்கமா இருப்பாளா? என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அழகா இருந்தானே அசிங்கமா இருந்தானே ஃபிகரா இருந்தா போதும்ல. டேய் மாப்பிள்ள ஆண்டியா இருந்தா வேணான்றியா? கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கான்னு பாடுறா. ஐம் நிஷா. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேணாம் தேங்க்ஸ். அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். பரவாயில்லைங்க தேங்க்ஸ். ஹாட்டா பீரா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணாம். ஓகே, நான் ரூம்ல இருக்கேன். ஒவ்வொருத்தர வாங்க. சரிங்க.
ஹலோ சொல்லுங்க மேடம் இன்னும் வரல, வந்தது கண்டிப்பா கேட்டு சொல்றேன். குட் மார்னிங் மேடம். ஹாய், குட் மார்னிங். தீபா ஆண்டி அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் பண்ணிருந்தாங்க. கஸ்டமர் யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம், தீபா ஆண்டிக்கு என்ன சொல்லலாம்? ஈவினிங் 5 o'clock மேல அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஓகே மேடம். ஓகே. ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. 10 o'clock மேல வரீங்களா? ஓகே. யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் கத்துற? இப்போ என்ன நடந்து போச்சு? ஐயோ ரத்தம் கொட்டுதே. ஏன் இப்படி ஓவரா பண்ற? சின்ன காயம் தானே. ஆமா நீங்க டாக்டரா? நல்லா கட்டு போடுறீங்க. டாக்டர் தான், சாதா டாக்டர் இல்ல, ஆபரேஷன் பண்ற டாக்டர். ஓ அப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு சகஜம். நீங்க டெய்லி பல சாதனை பாக்குறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். பார்த்து போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கவுன்சிலரே, என்னடா? ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு. எதுக்கு? வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே. வரசல சரியான வெடக்கோழியா தான் இருக்கும். இன்னைக்கு செம்ம விருந்துதான். ஆனா ஏற்கனவே 2 பொண்ணுங்களை அநியாயமா கெடுத்து கொண்டுட்டீங்க. இந்த பொண்ணையாவது விட்டுருங்கண்ணே. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி இருக்கு. அது சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஏய் எனக்கு அட்வைஸா? இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி நீ திருந்திடுன்னு சொன்னா நான் தெரிஞ்சிருவேனா? போடா போய் வர சொல். ஏய் போடா. உன்ன மாதிரி ஆட்டம் போட்டவனுக்கெல்லாம் முடிவு அழிவு தான். வரட்டும் சமயம் பார்த்து கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு. ஏமா டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்ம கவுன்சிலர் கிட்ட வேலை கேட்டு போன பொண்ண அவன் கெடுத்துட்டான். உனக்கு எப்படி தெரியும்? அவ அரசியல்வாதியா இருக்கா, அவசரப்படாத. நாம பொறுமையா இருந்தா இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையை அவன் கெடுத்துருவான். அவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அந்த பொண்ணு கடைசியா பார்க்க போனது அந்த கவுன்சிலர் தான். அவனை பார்க்க போன பொண்ணு வீடு திரும்பல. போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கலையா? வழக்கம் போல எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது அந்த கவுன்சிலரை தீர்த்து கட்டணும். ஏதாவது பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வையே. வீட்டுக்கு வர வைக்கிறது ரிஸ்க்குமா? அப்ப என்னதான் பண்றது? எதிரிய அவனோட ஏரியாலேயே மீட் பண்ண போறேன். இதுதாம்மா ரொம்ப ரிஸ்க். என்ன அவனால ஒண்ணு செய்ய முடியாதுமா. லேடிஸ்னா பல்ல இழிக்கிறவன். அதுதான் நமக்கு பெரிய ஆயுதம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீ நிச்சயமா ஜெயிப்ப. அந்த காளிகா அம்பாள் உனக்கு துணை இருப்பா.